Daily. Taste the Daily. 6% வட்டி மானியம் வழங்கும் மாநில அரசின் முன்னோடி திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இம்முயற்சிகள் இத்துறையை நவீனமயமாக்கி அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டிட உதவும். ஏழ்மை நிலையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிரந்தரமான பாதுகாப்பான வீடுகளை கட்டித்தருவது அக்குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பயன்படும் என்பதை ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புறங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. குடிசைகள் இல்லா மாநிலமாக உருவெடுத்ததற்கான தமிழ்நாட்டின் பயணம் 2010ஆம் ஆண்டில் தலா 60,000 ரூபாய் என்ற மதிப்பீட்டில் வீடுகளை அமைப்பதற்கான கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் தொடங்கியது. கடந்த 14 ஆண்டுகளில் இத்தொகை 6 மடங்காக உயர்த்தப்பட்டு தற்போது 3,50,000 ரூபாயை எட்டியுள்ளது. வறியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மாநில அரசிற்கு உள்ள உறுதிப்பாட்டினை இந்த உயர்வு தெள்ள தெளிவாக்கும். இதற்கு மாறாக ஒன்றிய அரசின் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2016ஆம் ஆண்டில் வீடு ஒன்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 1,20,000 ரூபாய் மதிப்பீடு கடந்த 8 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு ஒன்றிற்கு வழங்கப்படும் மானிய தொகையானது 2,82,000 ரூபாய் என உயர்த்தப்பட்டு மாநில அரசின் பங்களிப்பாக 1,72,000 ரூபாய், அதாவது மொத்த மதிப்பில் 60% என்பது நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊரக பகுதிகளில் மருத்துவம், வேளாண் விற்பனை, கல்வி, வங்கி மற்றும் நிதி சேவைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை மக்கள் பெறுவதில் சாலை இணைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனை மேம்படுத்த முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9,653 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஊரக பகுதிகளில் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. 2019-21ஆம் ஆண்டுகளுக்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்பநல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு நிதி ஆயோக் அமைப்பு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியான 14.96% விட மிக குறைவு. இருப்பினும் அடுத்த ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இறுதி முயற்சியாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. மருத்துவம், வீட்டு வசதி மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைந்து வழங்குவதன் மூலம் முதற்கட்டமாக 5 லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதை இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. ஆதரவற்ற தனிநபர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள், மன வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள் மற்றும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் உள்ளிட்ட மிகவும் பின்தங்கியுள்ள மக்களின் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மாநிலத்தின் வேளாண் விளைநிலங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கு இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்நோக்கத்தை எதிரிட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கென தனி வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது உள்ளிட்ட பல முன்னோடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாறி வருகின்றன. மேலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிடும் விவசாயிகளுக்கு உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கூடுதலாக ஊக்கத்தொகை, முழு மானியத்துடன் கூடிய மின் இணைப்புகள் போன்ற நடவடிக்கைகளால் விவசாயிகளின் வருவாய் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் தேசிய அளவில் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்துள்ள ஏதுவாக இதுவரை 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தனையுடன் நாம் இணைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து 5,779 கோடி ரூபாய் மதிப்பிலான
19,60,000 மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மூலம் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டதுடன் மின்னணு பண பரிமாற்றம் மூலம் 4,055 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு 16,13,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இவை யாவும் மின்னணு வேளாண் வர்த்தகத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதை உறுதி செய்துள்ளது. சிறுதானியங்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நமது அரசு தமிழ்நாடு சிறுதானியங்கள் இயக்கத்தினை செயல்படுத்தியுள்ளது. மேலும் குறுவை பருவத்தில் குறைந்த அளவு நீர் தேவைப்படும் பயிர்களான சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை மாற்று பயிர்களாக ஊக்குவித்திட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. தன்னிறைவு மற்றும் பயிர் சுழற்சியை ஊக்குவிக்கும் முன் முயற்சிகளின் பலனாக பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானியங்கள் மற்றும் சிறு தோட்டக்கலை பயிர்களின் நிகர விதைப்பு பரப்பானது 2023 ஆண்டு 40,554 ஹெக்டேரில் இருந்து 2024 ஆண்டு 1,11,000 ஹெக்டேராக மும்மடங்கு உயர்ந்துள்ளது. மண்ணின் உயிர்த்தன்மையையும் மற்றும் வளத்தையும் பாதுகாக்க நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கத்துடன் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பசும்பால் மற்றும் எருமைப்பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகையாக உயர்த்தி இந்த அரசு வழங்கி வருகிறது. 2021 ஆண்டு முதல் நுகர்வோரின் நலனை பாதிக்காத வகையிலும் தமிழ்நாட்டின் சுமார் 4 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையிலும் பால் கொள்முதல் விலை 6 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வேளாண் தேவைகளுக்கான நீர் ஆதாரங்களை உயர்த்தும் பொருட்டு கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 24,468 ஏக்கர் நிலங்களுக்கு பயனளிக்கும் 1045 ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு பவானி ஆற்றின் 1.5 டிஎம்சி உபரி நீரை பயன்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளின் நீரில் தனது நியாயமான பங்கினை பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதுடன் மாநிலத்தின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் இந்த அரசு முழு முனைப்பு கொண்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு முதல் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட 1219 மீனவர்களில் மாநில அரசின் அயராத முயற்சிகளின் பலனாக 1106 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பியுள்ளனர். எஞ்சியுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவித்திடவும் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் தூதரக நடைமுறைகள் மூலம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டின் நீண்ட கடற்கரையும் வளமான பல்லுயிர் பரவலாக்கும் நீள பொருளாதாரத்தின் அபரிவிதமான ஆற்றலை பயன்படுத்துவதற்கான தனித்துவமான வாய்ப்பை அளித்துள்ளன. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழ்நாடு ஷோர் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 1675 கோடி ரூபாய் செலவில் கடலோர பல்லுயிர் பெருக்கும் கடற்கரை பாதுகாப்பு, கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதார மேம்பாடு, கடலோர பகுதிகளின் மாசு கட்டுப்பாடு ஆகியவற்றில் அரசு தொடர் கவனம் செலுத்தும். இத்திட்டம் நமது கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் கடலோர பகுதிகளின் நீடித்த நிலைத்த வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பயக்கும். மக்களின் குறைகளை உடனுக்குடன் களைந்து சீரிய நிர்வாகத்தை வழங்குவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. இதன் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று 30 நாட்களுக்குள் அரசின் முக்கிய சேவைகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் நோக்கத்துடன் மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 Taste the Daily.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.